ஆயுதத்தை பரிசாக தந்திருக்கின்றேன். இருந்தாலும் ஒரு சிறிய விண்ணப்பம் சுவாமி. என்ன ராமா? சுவாமி, இந்த பரசு என்ற ஆயுதத்தின் விளக்கம் என்ன? ராமா, உன் தாய் தந்தை வைத்த பெயர் உனக்கு ராமன். என்னையே இடவிடாமல் துதித்து பரசு என்ற ஆயுதத்தை பரிசாக பெற்றதால் இன்று முதற்கொண்டு பரசு ராமன் என்ற புனற்பெயரே விளங்கட்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆயுதத்தின் மகிமை என்ன தெரியுமா? அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டும். வெற்றியோடு சென்று வா ராமா, வெற்றியோடு சென்று வா. இத்தனை ஆண்டு காலமாக உங்களையே துதித்ததால் எனக்கு கைமேல் பலன் கிடைத்து விட்டது. பரசு என்ற ஆயுதத்தை கொடுத்து இன்று முதல் கொண்டு ராமனாக இருந்தனர். இந்த ஆயுதத்தை இறைவன் அருளால் பெற்றதால் எனக்கு பரசுராமன் என்ற பெயர் சூட்டி விட்டார். இதனுடைய விளக்கம், இது தர்மத்தை அழிக்கும், அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவில்லை என்பதற்காக இந்த பரசு என்ற ஆயுதத்தை பரிசாக தந்திருக்கின்றார். இப்போது சீக்கிரமாக சென்று எனது தாய் தந்தையரை காண வேண்டும். வருகிறேன். ராமா, ராமா, அப்பா, ராமா, தந்தைக்கு தெய்வமே
மகனே ராமா, உன்னை எதற்காக விரைவாக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? விளக்கமாக எடுத்துரைத்தால் நன்றாக நான் புரிந்து கொள்வேன் அப்பா. நம்முடைய ஆசிரமத்தில் அதர்மம் நடந்திருக்கிறது. அதர்மமா? ஆமா. அப்பா, தாங்கள் இருக்கும்போது தாங்கள் அறியாமல் நம்முடைய ஆசிரமத்தில் அதர்மம் நடந்திருக்கிறது என்றால் அதிசயமாக இருக்கிறது, கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது. உண்மைதான் ராமா. எப்படி? அந்த அதர்மத்தை அழித்து காட்டுகிறேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் உன் மகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை என்பது இல்லையா? நம்பிக்கை என்பது வேறு, செய்வாய் செய்ய மறுப்பாய் என்பது வேறு. சத்தியம் செய்து கொடுத்தால் நம்புகிறேன். அப்பா, நான் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் என் மீது தங்களுக்கு நம்பிக்கை பெறும். ஆமா. சரி, தங்கள் விருப்பப்படியாகட்டும். அப்பா, நீங்கள் எதை உரைக்கிறீரோ அதை அப்படியே நான் செய்து முடிக்கிறேன். சூரிய சந்திரரோடு சூழ் புவி பிறந்திட்டாலோ இந்த ஆரியர் ஓடுகின்ற அனுமரை பற்றிட்டாலோ மேகமாமுனியே என்ற மெய்யுரை தவறாதையா, மெய்யுரை தவறாதையா. அப்பா, அப்பா, ராமா, நாங்கள் கட்டளையிடுகிறோம். அதை செய்து முடிக்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அதர்மம் நம்முடைய ஆசிரமத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னேனே, ஆமா. அந்த அதர்மத்தை செய்தவன் யார் தெரியுமா? நல்லது. உன்னுடைய தாய் ரேணகம்பா. அப்பா, என்ன மாதிரி கூறுகின்றேன் தந்தையை? என்னுடைய தாயா? ஆமா. அப்பா, இது நாள் வரையிலும் கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைத்து தாங்களுக்கு பதிபூஜை செய்து வந்த எனது தாயா தவறிவிட்டார், தங்களுக்கு துரோகம் செய்து விட்டார். உண்மை. எனக்கு புரியவில்லை அப்பா நீங்கள் உரைக்கும் வார்த்தை. ராமா, பரசுராமா, அப்பா. உன்னுடைய தாய் ரேணகம்பாள் பத்மதடாகம் சென்று மணலால் குடம் செய்து அந்த குடத்தில் ஜலம் கொண்டு வருவது வழக்கம்தானே. ஆமாம். நேற்றைய தினம் பத்மதடாகம் சென்றால் மணலால் குடம் செய்து ஜலம் திரட்டுகின்ற நேரத்தில் ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் பறந்து வந்தான். அவனுடைய உருவம் தண்ணீரிலே தெரிந்தது. அந்த உருவத்தை பார்த்து அடடா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அழகு வாய்ந்த ஆடவன் இருக்கிறானா என்று மனதால் நினைத்து விட்டால் உன்னுடைய தாயின் கற்பு அழிந்தவன். மனதால் செய்த குணம் கரைந்து விட்டது. கற்பிழந்து கரையில் அழுது துடித்துக் கொண்டிருக்கிறான். அவளை நீ சிறைச்சாரம் செய்ய. அப்பா, அன்னதானை கொள்ளலாமா, கொல்ல போமா, கொள்ளலாமா, மனம் அன்னதானை கொள்ளலாமா, மனம்
சிரத்தை நான் கொய்ய வேண்டுமா? அப்பா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்ற எனது தாய், அவர்களுடைய சிரத்தை நான் கொய்ய வேண்டுமா? அவர்களுடைய சிரத்தை நான் கொய்தால் நாட்டுள்ள மக்கள் அனைவரும் பெற்ற தாயை கொன்ற சதிகாரன் இதோ போகிறான் என்று என்னை ஏசுவார்கள், தூற்றுவார்கள். அப்பா வேண்டாம் அம்மா. என்னுடைய வார்த்தையை கேட்க மறுத்த உன்னுடைய சமயன்மார்களுக்கு கொடிய சாபத்தை கொடுத்திருக்கிறேன். அதுபோல் உனக்கும் கொடிய சாபத்தை கொடுத்து விடுவேன். அப்பா, நீங்கள் கோபப்பட்டு எனக்கு சாபத்தை கொடுப்பதை விட நீங்கள் உரைத்த வார்த்தை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போது உங்கள் விருப்பப்படி சென்று எங்கள் தாயின் சிரத்தை விடை கொடுக்கும் தந்தை. கிராமத்திலே அருந்ததி குளத்திலே பிறந்து அனைவரும் செருப்பு விற்பதும் செருப்பு தைப்பதுமாக வருகிறேன். தெரு தெருவாக செருப்பு வித்து வர ஒரு செருப்பு கூட விற்கல. அதனால கொஞ்ச படுத்து உறங்கலாம். அது இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு படுத்து உறங்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா செருப்பு வாங்கிக்கிறீங்களா? ஐயா செருப்பு வாங்கிக்கிறீங்களா? யாரா பானியா? நான் செருப்பு விற்கிறேன் ஐயா. அடடே, அருந்ததி இனத்தை சேர்ந்தவரா? ஆமா ஐயா, அருந்ததி இனத்தை சேர்ந்தவன். ஆஹா. செருப்பு விற்கிறவன், செருப்பு தைக்கிறவன் ஐயா. செருப்பு வியாபாரம் பண்றேன். ஆமா ஆமா. ஆஹா. செருப்பு வாங்கிக்கிறீங்களா? யார், நானா? ஆமா ஐயா. நான் செருப்பு வாங்கி போறதே கிடையாது. செருப்பு வாங்கி போறது இல்லைன்னா ஆஹா. ஐயா, நான் செருப்பு வாங்கி போடுற பழக்கமே கிடையாதுடா. செருப்பு வாங்கி போற பழக்கம் அப்ப கால செருப்பே போறது இல்லையா? நான் செருப்பு எடுத்து போடுறேன். செருப்பு எடுத்து போறதுனா எப்படி? வாங்கி போறதுனா எப்படி? வாங்கி போறதுன்னா அவங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கணும், கடையில் போய் விலை பேசி வாங்கணும். எடுத்து போறதுன்னா கல்யாணத்துக்கு ஏறினா பத்திரிக்கை வச்சாக்கா முன்னேரத்துல போய் ஒரு இலை சோறை சாப்பிட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு அதில் எது புச்சாக்குதோ அது 2 சேர்த்து எடுத்தாந்து போறது. நான் துட்டு கொடுத்து வாங்கி போடுறவங்க கிடையாது, செருப்பு எடுத்து போடுறோம்டா நான். வேலாயா லோலாயாடா? இது எங்க உபத்தலைவர் என்ன வாங்கிக்கிறாரப்பா? ஏப்பா, ஓ தொன் தலைவரை செருப்பு வச்சு அதை வைக்கிறாங்க, வாங்கிக்கிறியா? லேடிஸ் செருப்பு தான் வாங்குவார் அவர், ஆம்பளை செருப்பு வாங்க மாட்டாங்க. வழி சொல்லி அனுப்புற, போய் பாடு. போய் பாடுப்பா, போட. Sabari
பொழுது போவோம். ஏன் பட்டணம் பிறந்து ஒரு பட்டி கட்ட செருப்பு தைக்கணும் 3ஆம் தரமா அரைக்க வந்துக்கிற வேலாயினு அந்த வேலை செருப்பு விற்கிறானே அவன் பொண்டாட்டி 3ஆம் தரமா அரைக்க உதவ நான் தான் வேலாயி. இந்த பாவி வீடு விடா வீதி வீதியா போய் செருப்பு விற்க போற செருப்புக்கு மூட்டுக்கெல்லாம் பாலிஷ் போட சொல்லிட்டு போன பாடலப்பா எங்க வாம்போனான்னு தெரியல. இந்த மொடூர் கிராமத்தில் இருக்கிற தெருவு கூட தேடிட்டு வந்துட்டோமா அந்த பாவி எங்க தாங்கிறான்னு தெரியல. அண்ணா முட்டை போட்டுங்க அப்படி கவுங்க பார்த்து கிடக்குது எங்க வீட்டுக்கு அந்த பக்கம் செருப்பு விற்க வந்தாரா வாயை திறக்க மாட்டியா? ஏன் என்ன ஆச்சு? இந்த பக்கம் தான் வந்தாரு வா போறப்ப தான் சொல்ல மாட்டே நீ. சரி அதோ யாரோ ஒருத்தர் இருக்காரு அவரை போய் கேட்டா எங்க வீட்டுக்கு இந்த பக்கம் வந்தாரான்னு சொல்லுவாரு. போய் கேட்டு பாக்குறேன். வணக்கம் போலவா யார் என்ன சமாச்சாரம் பார்த்து ஞாபகம் வரல ராஜா. என்ன ஒரு மணி அட இந்த அருந்ததியத்தில் வேலை கட்டின்னு வந்த 3ஆம் தரமா மெட்ராஸ்லேருந்து கட்டின்னு வந்தேன் நான். நீ ஏதா ஐயோ அடிப்பாய் மவளை என்னடி உன் வாழ்க்கை இப்படி ஆகி பேச எல்லாம் செப்பு சிலை அடங்குறேன் எப்படி கிளி வளர்த்து போனிக்கு ஏற கொடுத்துட்டுக்கிறாங்க அப்பா. தங்கர் ரதம் மாதிரி வந்து நிற்கிறேன். உன்னை பார்த்தா தங்கர் ரதம் மாட்டேங்கிற வீட்டுக்காரனை பார்த்தா போனேன் எதுவும் போகிற சொர்க்க ரதம் மாதிரி இருக்கிறான். எப்படி உங்களுக்கு பொறுத்து பாடி அட்டாடா பட்டன் தாவலை பச்சை பொண்ணு பண்பாடாட நடக்கிறியா? சரிதா இப்போ என்ன சமாச்சாரம் அங்கே வந்துக்கிறோமா? செருப்பு விற்க போறேன் செருப்புக்கு மூட்டுலாம் பாலிஷ் போட போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இருக்கிற 10 தெருவு தேடி வந்துட்டேன். அந்த பானை பையங்களாங்கிறாரு தெரியலண்ணா. உங்க வீட்டுக்காரனை பார்க்கணுமா? உங்க வீட்டுக்காரன் கையில் ஒரு 9 மணி 9 வரைக்கும் நல்ல வெயிலுன்னு வச்சுக்க. 9 மணிக்கு வந்தா ஒரு 4 ஜாதி செருப்பு எடுத்துன்னு தெருவா சுத்தனா யாரும் வாங்கலை. அது வேலைப்பாடு கொஞ்சம் எல்லாம் டயர் எல்லாம் மொத்தமாக தேய்ச்சிட்டுக்கிறான் வச்சு. அது ஈத்துக்கு நடக்கிறது யாரால் முடியும்னு எல்லாம் இப்போ எல்லாம் உடம்புல சத்து இல்லை டயர் செருப்பு போகிறதுக்கு யாரும் வாங்கலை. அப்புறம் யாரோ ஒருத்தர் ஒரு புண்ணியம் வந்து வேலை கேட்டார். அவன் 450 ரூபாய் சொன்னான் ஒரு ஜட செருப்பு. கூட்டுக்காரன் 450 ரூபாய் வேலை சொன்னான். அவன் நெட்டி முட்டி ஏறின ரேட்டுக்கு 70 ரூபாய்க்கு கேட்டான். 70 ரூபாய்க்கு கேட்டான். அவன் வந்து டம் கட்டி போனவன் நெட்டி பார்த்தான். 350 300 ஆகணும். அப்புறம் 250க்கு வந்து கெட்டியா நின்னான். அவன் எங்கன்னு ஒரு அது 60 ரூபாய் கடன் வாங்கி ஒரு 130 ரூபாய் செடி தட்டி கொடுத்துட்டான். 130 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு செருப்பு வாங்க மாட்டான். இவனும் கையில் பலு குறைஞ்சா போதுன்ற மாதிரி ஆகி போச்சு இவனுக்கும். வித்து மணி 11 வரைக்கும் கையில் தொட்டு வாங்கினான். போனால் அந்த கொல்மோட்டலுக்கு தான் அந்த கடையில் போய் முன்ன ஊருக்கு முன்னே ஜனத்துங்கெல்லாம் நெக்கிட்டு போய் லைனில் நிற்கிறான். ரேஷன் கடையில் இல்லைம்மா, ரேஷன் கடையில் இல்லை, அந்த ஊரை தாண்டி கொல்மோட்டலுக்கு இருக்க ஒரு கடை. அது வேத அங்கே தான் போய் ஜனத்தை பூரா நெக்கிட்டு முன்ன நின்னா. விட்டான் கையை 130 கொடுத்தான். வாங்கினான் ஒரு குவார்டர் வாங்கினான். சாப்பிட்டானாங்காட்டி பசி வெறியில் ஒன்றும் நாக்கு தள்ளி போச்சு. காலையில் வாயெல்லாம் மிச்சுங்கிறது. அந்த அழிவு போன மாங்காய் பழத்தில் கூட கொஞ்சம் கம்மியாக மிக்கும். வீட்டுக்காரன் வாயில் தான் ஊறப்பட்ட மிக்குது. அது நாக்குக்கு உள்ளே எதுக்கு போகுது? அந்த போதையில் பாறை மேலே ஏறி படுத்துங்கிறான் அந்த வெயிலில். உடம்பெல்லாம் கோப்பலம் போட்டு கிடக்க போகுது. அவன் உயரமா பார்த்தா காத்தோட்டமாக வருன்னு அவன் போதில்லை. அப்படி ஒரு நினைப்பு அவனுக்கு. அவன் பாரமால ஏறி வீந்துங்கிறான். உடம்புலாம் கோப்பலம் போட்டு நாக்கு உள்ளே எதுக்கு போகுது. போய் எழுப்பி முதல்ல சாப்பாட்டை போடுற அவன் கஞ்சி ஊற்று. ஓடு 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 ஓடு.
அடிக்கிறாங்க ஓடாங்களா அட பாருங்க ஒரு அடிதான் வச்சேன் ஊரே கூட்டுறாளு கஞ்சி வர எவ்வளவு நேரம் இருந்தாலும் கேட்டேன் ஒரு அடி வீழ்ந்துருக்கா நீ அடிக்கல ஒரு அடிதான் வச்சேன் நீ அடிச்சேன்னு நினைச்சுதாயா அழுதுட்டேன் அடிச்சேன் நினைச்சா செருப்பு தைக்கிற வேலை ஒன்னா நம்பர்ல காடிய ஒரு குடுற பாருவே பாத்தீங்களா ஏமா 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 ஆச்சு அந்த கைக்கு நோவாது உடம்புக்கு நோவாது பாவி வீட்டுல மகனை போட்டு அடிக்கிறீங்க கஞ்சி காசு எடுத்து வாட்டி சொன்னியே என்ன இருக்கு வீட்டுல என்ன இருக்கு அச்சிருக்கா பாத்திருக்கா உப்பு இருக்கா புளி இருக்கா பொங்கல் இருக்கா காசு இருக்கா வெள்ளம் இருக்கா தாளிக்கல் இருக்கா கருவேப்பிலை இருக்கா 5 மிளகா இருக்கா கஞ்சி காசு அப்படியே உங்களுக்கு இருக்கா உப்பா ஊர் இருக்கா என்ன வாங்கி நீல கதையை கேட்டுங்க 100 மிளகாத்தூள் வாங்கி கொடுத்த 6 மாசம் தான் ஆகுது 50 கடுகு வாங்கி கொடுத்தேன் 1.5 மாசம் ஆகுது 1/2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து ஒரே ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது ஒரு பொம்பளை குடும்ப நடத்துற பொம்பளை இந்த மிளகா பொடி குழம்புல அது மூப்பொடி போடுறாங்க பாரு அது போட்டுலாம் எடுக்கணும் இல்லவா சவுத்துக்கு வாரி 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 குடும்பம் மட்டும்தான் கேட்டுங்க மாவட்ட இவன மாதிரி ஆளு இருந்தா இவன் சொல்றது முக்கு냐 வெயிடி ஒண்ணுனானா அப்படி இதுவா சொல்றது எல்லாம் வெடிச்சு வச்சா போதும் முக்காப்படி அடிச்சு வெடிச்சு வச்சா மூக்கு பிடிக்க துண்டுறான் போய் எதிர்ப்பு மேல படுத்துக்கிறான் செருப்பு வைக்க போட பாவி ஏய்ப்புனா கூட எழுந்திருக்க மாட்டேறாம்மா ஒரு கோட்டத்தோட பிடிச்சு விடுறான் இந்த பாவியை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன் சரியா இப்படி வீட்டு வாங்குறியா செருப்பு பூரா வித்துட்டியா அம்மா வேலையே தெருவா திஞ்சோம் ஒரு செருப்பு கூட விற்கலாமா ஏயா ஒரு எதை மட்டும் கையில வச்சுக்கிற மீதி பூரா மத்தடியில் வச்சுட்டா யார் பார்த்து வாங்குவாங்க ஏமா நீ தைச்ச தையில மறைஞ்சா தானே பாக்குறவங்க வாங்குவாங்க இப்போ நான் காட்டுக்கு போறேன் ஆவாரம் மட்டும் வெட்டி எடுத்து வரேன் அதை ஊற வச்சு தாய மறக்கி செருப்புக்கு மூட்டுக்கெல்லாம் பாலிஷ் போட்டா தைச்ச தையில மறைஞ்சிடும் சரி பட்டுன்னு செருப்பு வாங்குவாங்க நம்ம சட்டுன்னு பணக்கார ஆகலாம் சரி பாயா போலாம்